ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாம் வாங்க. குக் வித் சரசுக்கு போலாமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஒரு இனிப்பு எடுக்கலாம். என்னன்னா கசகசா. இது காலையில, அதாவது நைட்டு ஊற வச்சு காலையில செய்யலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. மிக்சி கப்புலேயே போடலாம். இதை நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா மண் கல் எல்லாம் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி, அதாவது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை மிக்சியில் அரைக்கும் போது மட்டும் பால் ஊற்றி அரைங்க. உங்களுக்கு பால் வேணாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க பாயாசத்திற்கு. இதுக்கு ரொம்ப சத்து ஜாஸ்திங்க, குளிர்ச்சி, ஞாபக சக்தி ஜாஸ்தி. பசங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். பாருங்க, நான் 50 கிராம் கசகசா எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு டம்ளர் பால், ஒரு கரண்டி பனங்கல்கண்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கரண்டி, சின்ன கரண்டி சொல்லுவோம் பாருங்க, அதில் பனங்கல்கண்டு போட்டுட்டு நல்லா கொதி வந்தவன தான் பனங்கல்கண்டு போடணும். ரொம்ப குளிர்ச்சிங்க. இந்த கோடை காலத்திற்கு கசகசா பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம். இடியாப்பத்திற்கும் தேங்காய் பால் பதுவை இந்த கசகசா போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் கொஞ்சம் கொதி வந்தவன ஏலக்காய் போட்டுக்கலாம். இடியாப்பத்திற்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் இந்த கசகசா பாயாசங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கசகசா பாயாசம் எனக்கு பாருங்க, அது இடியாப்பம் மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கணுங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு வச்சிருக்கேன். அதில் இது மாதிரி மேலே ஊற்றி அவ்வளோ சாப்பிட்லாம். இது கசகசா பால் அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் பால் மாதிரி இந்த கசகசா பாலும் ஊற்றி செஞ்சால் அவ்வளோ குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. சீக்கிரம் ஜீரணமாயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.